இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை கேட்க இருக்கிறோம். வேத வசனத்துக்கு நடுங்கிறவன் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னது போல எங்கள் ஆண்டவராய் இயேசு, நீர் ஆண்டவரே எங்களை நோக்கி பாரும், அந்த யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக பாஸ்டர் கேட்டுக்கொண்டார். நான் அதற்கு ஆயத்தமாக வரல. இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்தி கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எப்போதும் ஆண்டவருக்குள்ளே ஆயத்தமாக இருப்போம். ஆகையினால அவர் கொடுத்ததான அந்த காரியங்களுக்காய் சோதரம் வாசிப்போம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். சார், இன்றைக்கு நாம் பார்க்கிறதான செய்தி என்னவென்றால், ஆலயத்திற்கு போனதான 7 பேர் அல்லது என் ஆண்டவராய் இயேசு சந்தித்ததான 7 பேர். முதலாவது ஆள் யார் என்று பார்க்கும் பொழுது, இங்கே நாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளை. யூதர்களுடைய கணக்கின்படி 9ஆம் மணி வேளை என்றால் மதியம் 3 மணி. காலை 6 மணி அவர்களுக்கு முதலாவது மணி. இப்போ எத்தனாவது மணி? 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்கே போனார்கள்? ஆலயத்துக்கு போனார்கள். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த நேரத்தை அவர்கள் குறித்து கொள்கிறார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த 9ஆம் மணி நேரத்தில் போகிற பொழுது 2ஆம் வசனத்தில், தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், அவன் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டில் அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அவன் எங்கே இருந்தானோ அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இவன் சப்பானியாய் இருக்கிறான். அங்கே ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் கேட்ஸ், அலங்கார வாசல் அண்டையில் அலங்கோலமான மனிதன் உட்கார்ந்திருக்கிறான். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அவன் சப்பானியாய் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்திலே காணப்பட்டான். அலங்கார வாசல் அண்டையிலே அவனை வைப்பார்கள். அப்படி வைக்கிற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய என்னவென்றால், பேதுருவும் யோவானும் 3 பேர்கள் ஆண்டவருடைய நண்பர்களாக இருந்தார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். 12 சீடர்களில் அந்த 3 பேர்கள் நண்பராக இருந்தார்கள். ஆகையினாலே ஆண்டவர் அவர்கள் விசேஷமான இடத்துக்கு அழைத்து போனார். எவ்வருடைய வீட்டிற்கு ஆண்டவர் அழைத்து போனார். ஆண்டவராய் இயேசு அதுபோல கெத்செமனே தோட்டத்துக்கும் மற்றவர்களை விட இந்த 3 பேரை தனக்கு அருகாமையில் வைத்திருந்தார். நீங்களும் நானும் முதலாவது ஒரு பெரிய உறவு என்ன என்று சொன்னால், they are the friends of Jesus Christ. Peter, James and John were the friends of Jesus Christ. நீங்களும் நானும் யாருடைய நண்பர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியுமா,
ஆண்டவராய் இயேசுவின் நண்பனாக நான் இருக்கிறேன், இயேசு என்ன நண்பராக இருக்கிறார். எத்தனை பேர் கரங்கள் வைத்து நாம் சொல்ல முடியும், இயேசு என்னுடைய நண்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பாக்கியம். நல்ல ஞாபகத்தில் வைத்துக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் எனக்கு 4 கண்டங்களே நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை விட எனக்கு சிறந்ததான ஒரு நண்பர், என்னுடைய ஆத்துமாவை மீட்ட நண்பர், என்னுடைய வியாதியை மீட்ட நண்பர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த நண்பரை பார்க்கும்படியாய், இவன் அந்த நண்பரை, அவர் ஆண்டவராய் இயேசுவை பார்க்கும்படியாய் அவன் போகிறான். பேதுரு யாவானும் போகிற பொழுது அவர்களை பார்த்து இவன் பிச்சை கேட்கிறான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது நம்மோடு கூட அந்த தேவ பிரசன்னம், the presence of God and the power of God, ரெண்டும் நமக்கு தேவை. நீங்களும் ஆலயத்துக்கு வருகிறது முக்கியம், அதே நேரம் நம்மோடு கூட ஆண்டவர் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லார், உனது வலதுகரத்தை பிடித்து உன்னோடு நடக்கிறேன். இன்னைக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? என் ஆண்டவராய் இயேசு என்னுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் வலது கரத்தை பிடித்து அவர் நம்மோடு நடந்து வருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய வல்லமை என்று நாம் பார்க்கிறோம். 2 பேரும் உள்ளே நுழையும் பொழுது இந்த பிச்சைக்காரர் வேறு யாரிடத்திலும் கேட்கவில்லை, தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் கேட்கிறார். தேவனை சுமந்ததான மக்கள், தேவனோடு இருந்த 3 ஆண்டு காலம் இருந்தவர்கள். அதை விட விசேஷம் என்னன்னு சொன்னால், பேதுருடைய வீட்டில் தான் ஆண்டவராய் இயேசு வாடகைக்கு இருந்தார். அந்த வீடு இன்றைக்கும் இருக்கிற, இஸ்ரேல் நாட்டுக்கு போனோமானால் கப்பர்நகூமில் இயேசு வாடகைக்கு இருந்த வீடு இன்றைக்கு ஒரு களிமண்ணில் அது செய்யப்பட்டிருக்கார். அதற்கு மேலே 2.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்களும் நான் இன்றைக்கு அந்த மகனை போல ஆண்டரை தேடி போகும்போது இவர்கள் 2 பேரும் ஆலயத்துக்குள்ளே நுழைகிறார்கள், பிச்சை கேட்கிறார். இவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? கோல்ட் அண்ட் சில்வர் ஹேவ் ஐ நன், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் எனக்கு என்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று என்னிடத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நான் இந்த காலையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தங்கமும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் ஆண்டவராய் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை கரங்களை தட்டி கத்துக்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பட் ஐ ஹேவ் த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கு தேவை என்னவென்றால் ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. என்னை காணும் பொழுது யாரை கண்டது போல இருக்க வேண்டும்? இயேசுவை கண்டது போல இருக்க வேண்டும். பேசும் பொழுது ஆண்டவர் பேசுகிறது போல இருக்க வேண்டும். ஆகையினால இவன் கேட்கிறான், அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு காலையிலே அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருப்பீர்களானால் என் ஆண்டவர் உங்களை தொடுகிறார். அற்புதம் செய்கிற ஆண்டவராக அவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த தேவைகளை கேட்கிறீர்களோ, எந்த நோக்கத்தோடு வந்திருக்க அவன் ஜப்பானி. இப்போ நமக்கு கண் பார்ப்போம். இருக்கா? ஆமோஸ் என்றால் எபிரேய பதத்தின்படி என்ன அர்த்தம்? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். உதவி செய்கிறவன், அவன் தான் உதவி செய்ய. அவன் இந்த சபையிலே அதே போல பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் உதவி செய்த போல இந்த புதிய ஏற்பாட்டிலையும் ஆமோஸ் உதவி செய்கிறார். சரி, அது சொன்ன உடனே கண்ணு தெரிஞ்சிட்டு அந்த மனிதன் எதற்காக உட்கார்ந்திருந்தான்? பிச்சை கேட்பதற்காக.
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வாட் இஸ் யுவர் பர்பஸ்? நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்களே, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள், எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள்? அதான் மிக முக்கியம். இன்றைக்கு நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். எத்தனை பேர் கரங்களை வச்சு சொல்ல முடியும்? என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அலங்கார வாசல். ஆனால் இன்றைக்கு அந்த அலங்கார வாசலை அடைத்து வைத்திருக்கிறார்கள். கிழக்கு பகுதியிலே ஒலிவ மலைக்கு எதிராக இருக்கிறது. அந்த வழியாகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு அவர் 2ஆம் வருகையிலே அந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் அவர் உள்ளே வருவார். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வல்லமை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், விசுவாசிக்கிறார் நடக்கும் அடையாளங்களாவன. மார்க் 16:17 விசுவாசிக்கிறார் நடக்க அடையாளங்களாவன, என் நாமத்தாலே விசுவாசத்தை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தால் அவளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. சாது சுந்தர் சிங் இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்தது. சாது சுந்தர் சிங்குடைய பெற்றோர்கள் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்கு தெரியாமல் அவருடைய உணவிலே அவர் விஷத்தை கொடுத்து அவனை சாப்பிட வைத்தார்கள். அந்த சாது சுந்தர் சிங் ஊழியர் தெரியாமல் அதை உண்டார். அன்று ராத்திரிலே அன்றைக்கு மரித்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினாலே என் ஆண்டவராகிய இயேசு சாது சுந்தரங்கை காப்பாற்றினார். அவர் இன்றைக்கு இந்தியாவிலே வந்து வேத வசனத்தை பிரசங்கிக்க காரணம் என்ன? என் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் முதலாவதாக என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் என்றால், ஆண்டவரிடத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்கள், சரீர காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கின்றோம். இது முதலாவது காரியமாக இருக்கிறது. முதலாவது ஆள். அப்பொழுது அவன் எழுந்தான். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குதித்து எழுந்து நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்தான். அவன் அப்போ என்ன விசேஷம் தெரியுமா? அவன் வந்து நடக்க முடியாமல் இருந்ததுனால 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். நீங்கள் நான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம்? அதுதான் மிக முக்கியம். ஆலயத்துக்கு வரும் பொழுது தனியாக அல்ல, நம்மால் யாரை அழைத்து கொண்டு வர முடியுமோ அவனை தூக்கி கொண்டு வந்து வைத்தார்கள். பின்னெல்லாம் வாசிங்கன்னா அவன் 40 வயசுக்கு மேலே ஏற்பட்டவன். அப்படிப்பட்ட மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். நீங்களெல்லாம் ஆத்துமா ஆதாய செய்வோம். ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி நீங்கள் வருடத்தில் ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தால் நம்முடைய சபையிலே ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளிலே 500க்கு மேலான வர முடியும். காரணம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தின்படியாக அந்த குறிப்பிட்ட நேரம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி என் ஆண்டவராகிய இயேசு பாருங்க நமக்கு காட்டுகிறார். மார்க் 1:35 வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலமே எழுந்திருந்து, மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, இருட்டோடு எழுந்தார் என்றால் காலை 3 மணிக்கு எழுந்து வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். நமக்கு மாதிரி ஹூ இஸ் அவர் மாடல்? நன்றாக கவனிங்க. நம்முடைய மாடல் ஆண்டவராகிய இயேசு. அவர் காலை 3 மணிக்கு எழுந்து அவர் தேவ சமூகத்திலே அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு இடம் இன்றைக்கு இருக்கிறார். அவர் ஜெபித்த இடத்துல சர்ச் ஆஃப் ஆல் நேஷன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 10 to 30 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கிறார். அந்த நடுமத்தியில் ஒரு பாறை இருக்கிறார். அந்த பாறையிலே தான் என் ஆண்டவராகிய இயேசு ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கிற பொழுது இரத்தம் அங்கே கொட்டுகிறார். ஹெமாட்டோட்ரோசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். ஹெமாட்டோ என்றால் இரத்தம். இரத்தமானது வேர்வையின் மூலமாக வெளியே வந்தது.
ஒன்று அது பாம்பு கடித்திருக்க வேண்டும், அல்லது இருதயம் உடைந்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு உங்களையும் என்னையும் சேர்ப்பதற்காக ஒவ்வொரு சொட்டு இரத்தமாய் கீழே சிந்தினார். வேத வசனம் 12:24 ஆண்டவருடைய அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு விதையாக. இன்னைக்கு நீங்கள் தான் இந்த ஆலயத்தில் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு சொட்டு இரத்தம் கீழே விழும் பொழுதும் அந்த சொட்டு இரத்தமானது நம்முடைய பெயரை சொல்லி இருக்கிறார். அந்த பெயரை சொல்லினபடினாலே இன்னைக்கு ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் குடும்பமாய் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது முதலாவது. இரண்டாவதாக யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அது நமக்கு அவர்களுடைய ஒரு பெரிய 7 விதமான பண்டிகைகள் உண்டு. அந்த பண்டிகையில முக்கியமான பண்டிகையில அவர் வந்திருக்கும் பொழுது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம். பெதஸ்தா என்றால் கிருபை என்று அர்த்தமாகும். ஒரு குளம் இருக்கு. இன்றைக்கும் அந்த குளம் இருக்கிறது. அந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த 5 மண்டபங்களும் இன்றைக்கு சிதைந்து கிடக்கிறது. அதற்கு அருகாமையிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் போய் நான் 4 தடவை போயிருக்கிறேன். அந்த ஆலயத்தில் நீங்கள் சத்தமாக இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்வீர்களானால் அங்கே இருந்து அந்த ஒலியானது எக்கோ கொடுக்கும். அது மதுர ஒலி கொடுக்கும். நீங்கள் தான் அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது பெதஸ்தா என்றதான அந்த குளம் இருந்தது. அதில் 5 மண்டபங்கள் இருந்தது. 5 மண்டபங்கள் என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு 5 மண்டபங்களை தந்திருக்கிறார். மோசே அதை எழுதினார். 5280 வசனங்கள் இருக்கிறார். நாம் சாதாரணமாக இந்த பைபிளை படிப்பதற்கே சில நேரம் கஷ்டப்படுகிறோம். யூத ஜனங்கள் 3.25 வயதிலேயே தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். 4 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் அவர்களுக்கு இந்த 5 ஆகமங்கள் 5280 வசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் சன் ஆஃப் த லா என்று சொல்லி, நியாயப்பிரமாணத்தின் மகன் என்று சொல்லி பட்டம் சூட்டுவார்கள். இன்றைக்கும் அந்த வெயிலிங் வால் புலம்பொலின் சோல் அருகே போனால் அந்த இடம் இருக்கிறார், அதில் பார்க்கலாம் அவள் எப்படி அவர் செய்யார். இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு இரண்டாவதாக பார்க்கும் பொழுது வேத வசனத்தை நாம் நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த மனிதன் அங்கே நாம் பார்க்கிறோம். எத்தனை வருஷமாக அவன் இருக்கிறானே? 38 வருஷம் இருக்கிறான். அந்த 38 வருஷமாக 5 மண்டபங்கள் இருக்கிறது. பல வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், குருடர்கள், சப்பானிகள் சொல்லும் பொழுது வேத வசனத்தை இன்றைக்கு அநேகர் அறியாதபடினாலே அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யப்பட்டால் சப்பானிகளாக இருக்கிறார்கள். இப்படி பல விதமான வியாதியஸ்தர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். அதில் தேவதூதன் இறங்குவான். அதெல்லாம் கதைகள். இதற்கும் எஸ்தர் புத்தகம் இருக்கிறது அல்லவா, அதற்கும் சம்பவம் தான் உண்டு. ஏன் அந்த 38 வருஷம் அந்த மனிதன் கடந்தான்? எஸ்தர் புத்தகம் படிக்கும்போது அதை கற்றுக்கொள்ளலாம். நீங்களும் நானும் இந்த மனுஷன் படுத்திருக்கும் பொழுது இயேசு அவனை கண்டு நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? ஆம் ஆண்டவரே, சொஸ்தமாகன்னு சொல்லுறான். அவன் கதை விடுறான். ஏன்னா எத்தனை வருஷம் அங்கே இருக்கான்? எனக்கு அதை நம்பவே முடியலை. 38 வருஷம் படுக்கையில் இருக்கிறான்னா எவ்வளவு கடினமான உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார், நீ எழுந்து நட என்று அவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் அங்கே நான் பார்க்கும் பொழுது 38 வருஷம், அந்த 38 வருஷம்தான் யூதர்களுடைய ஒரு பெரிய மனம் மாறுதல், யூதருடைய பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறார். ஆகினாலே 38 வருஷம் படித்து கிடந்ததான மனிதனை என் ஆண்டராய்ஸை எழுப்பினார். அந்த குளம் போல இன்றைக்கும் கிருபையின் வசனங்கள் இருக்கிறது, கிருபையின் வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுதும் முதலாவதாக வாக்குத்தத்த வசனங்களை, நான் குறைந்தது 30லிருந்து ஒரு 35 வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நானும் என் மனைவி சேர்ந்து வாசிப்போம். இப்போ என் பேரன் பேத்தியை அதில் சேர்ந்து கொள்வார்கள். நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் மிக முக்கியமானது, எனக்கு பிடித்தமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், கொரோனா காலத்தில் என்னை கொரோனா பிடித்தது, நான் ஒரு ஆப்ரேஷனுக்காக போயிருந்தேன். ஆப்ரேஷனுக்கு போன பொழுது டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டான், உனக்கு கொரோனா வியாதின்ட்டான். என் வீட்டுக்காரமாக நம்மளெல்லாம் பரத்தி போட்டு அவன் மாட்டு போயிட்டான். அவன் நேர நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன், கொரோனா வியாதின்னு ஆஸ்பத்திரியில் என்னை அட்மிட் பண்ணிட்டான். அந்த டாக்டர் என்னுடைய அண்ணனுடைய பையன். அந்த அளவுக்கு நாங்கள் நெருங்கி இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரனுடைய பையன். அவன் இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டார். அன்றைக்கு சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இருங்க, உங்களுக்கு கொரோனா என்று சொல்லியிருக்கிறார்கள், நாளை திரும்பவும் நான் டெஸ்ட் பண்ணுகிறேன் ஒரு வேளை. அப்போ ராத்திரியில் நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய காரியம், ஆண்டவரே சாக வேண்டுமானால் இந்த கொரோனா வியாதினாலும் சாக வேண்டாம். அப்பொழுது அவர் ஒரு வசனம் கொடுத்தார். அந்த நியாயாதிபதிகள் 6:23 வாசிங்கள். நியாயாதிபதி 6:23. பயப்படாதே, எப்படி பார்த்தீங்களா? கரெக்டாக ஆண்டவர் அன்னைக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். பயப்படாதே, நீ என்ன செய்ய மாட்டாய்? சாக மாட்டாய். அடுத்த நாள் காலையில் டாக்டரிடத்தில் போனது, அந்த டெஸ்டிங், இவருக்கு கொரோனா இல்லை. முதல் நாள் கொரோனா இருக்குன்ட்டான், 2வது நாள் இல்லைன்ட்டான். டாக்டருடைய பையன்தான் என்னை காரில் எடுத்துக்கொண்டு போய் திருப்பி ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டான். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் உறவாட விரும்புகிறார். அந்த வசனங்கள் நம்மோடு கூட, இந்த வேத வசனங்கள் நமக்கு என்னது? பாதுகாப்பின் கருவியாக இருக்கிறார். அவர் சொன்னது அந்த படியே நம்ம பார்க்கும் பொழுது, நான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். அதே போல் அதை யாத்திராகம் தானே 23, 25, 26 வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன். இதான் மிக முக்கியமான வாழ்க்கையில் வேத வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாய். ஆண்டவர் நின்று அந்த ஆளிடத்தில் பேசுகிறார். நீ சுகமடைய விரும்புகிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வியாதி இருக்கிற, ஆவிக்குரிய வியாதியா, சரீரமான வியாதியா, எதுவாக இருந்தாலும் சுகமடைய விரும்புகிறாயின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால், நாம் சடங்காச்சாரங்களை வைத்திருக்கிறோம், நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை வைத்திருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசும் பொழுது, முதலாவதாக அவனுக்கு அவன் சப்பானியாக இருந்தான். அந்த சப்பானியை ஆண்டவர் எழுப்பினார். இப்போது 38 ஆண்டு காலம், அந்த 38 ஆண்டு காலம் வியாதியாக இருக்கிற மனிதனை எழுப்புகிறார். நீங்கள் நான் இன்னைக்கு 2வதாக என் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் வேண்டும். ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். நமக்கு கீழ்ப்படிதல் சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியம். நீ உன்னுடைய வலையை போடுன்னு சொன்னார். அதையும் கூட நீங்கள் வாசிங்கன்னா, யோவான் 21 அதிகாரத்தில் 153 மீன்களை பிடித்தார்கள். அந்த 153ங்கிறது அது ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம். நீங்கள் நான் இன்றைக்கு 2வதாக ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது அவன் நடந்தான். இன்றைக்கு உங்களுக்கும் சந்தோஷமான செய்தி சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் இந்த காலையோடு முடிந்து போகும். எத்தனை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து நட என்கிறார். தைரியமாக ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கிறேன், நீர் என்னோடு கூட வருகிறேன், ஆகினாலே என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனை, ஒருவேளை படிக்கும்போது உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாமல் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவர் சொல்லார் எழுந்து நட என்கிறார்.
மூன்றாவதாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார். பரிசேயர் சதுசேயெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்கள் எல்லாம் கையில வேத வசனத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எப்போதுமே இயேசுவை கொலை செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இவரெல்லாம் அவர் மலையில கொண்டு போய் அங்கிருந்து தள்ளுவார்கள். ஆண்டவர் தப்பினார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய நாமத்தினாலே இங்க ஒரு மனிதன் அந்த வசனத்திலும் வாசிப்பா. வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கை ஜெபாலயத்திலே பிரவேசித்து என்ன செய்தாரு? இதை வாசிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு 3 மொழி தெரியும். எபிரேய மொழி தாய்மொழி, அராமிய மொழி அவர்களுடைய கலோக்கியல் லாங்குவேஜ், சாதாரணமாக பேசுகிற மொழி. அதே போல அவர்களுக்கு அது இருந்தால கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழி என்று சொல்லும் பொழுது கிரேக்கர் காலத்தில் அது வந்தது. நீங்கள் நானும் இந்த அராமிய மொழி பேசுகிற அந்த அருமையான கிராமம் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார். அதில் உள்ள ஒரு அராமிய மொழி. சாதாரணமாக அவர்கள் யூதர்கள் பேசுவது அராமிய மொழி. வேத வசனத்தை அவர்கள் ஜெப ஆலயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? எகிப்திய மொழியிலே அவர்கள் வாசிப்பார்கள். எகிப்திய மொழியிலே வாசிக்கிறதா அவருடைய பழக்கம். ஆண்டவர் அன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு எது சுகமேனமாக இருந்தது? சூம்பின வலது கை. அவனுக்கு இடது கை அல்ல, அந்த வலது கை தான் அற்புதங்களை செய்யக்கூடிய அல்லது அதிசயங்களை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய கரமாக இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் அங்கே நான் பார்க்கும் பொழுது சூம்பின வலது கை உடையவனை பார்த்து, வாலிபனே உன் கைகள் எல்லாம் சுகமாகுவதாக. அந்த வலது கை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தை பற்றி நீங்கள் மல்கியா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. அந்த வலது கை என்று சொல்லும் பொழுது நம்முடைய காணிக்கை கொடுத்தல், தசம பாகம் கொடுத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல். தேவ பிள்ளைகளுக்கு 3 விதமான கடமைகள் உண்டு. காணிக்கை, அதே போல் நமக்கு இருக்கிறதா தசம பாகம், ஏழைகளுக்கு உதவுதல். இந்த 3 மிக முக்கியமான அந்த நம்முடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் அந்த காரியங்களை ஆராயும் பொழுது நாம் எந்த அளவுக்கு காணிக்கை, தசம பாகம், அந்த தசம பாகத்தை பற்றி ஒரு நாள் இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அது ஒரு 3.5 மணி நேரம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டு கொடுக்கிறேன். நீங்களும் நானும் தசமமாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து 10ஆம் வசனம் 3:10 நினைக்கிறேன். மல்கியா வானத்தின் பலகணிகளை திறந்து ஆகட்டும். வாசி எவ்வளவு பெரிய காரியம். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீங்க? ஆண்டவர் வானங்களை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க இந்த காலையில் வந்து நிற்கிறார். நாம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தெளிவாக எழுதி ஆண்டவர் என் அருகாமையில் நிற்கிறார். அவர் சொல்லுகிறார் நீங்கள் அந்த காரியங்களை. அப்போ உங்களுடைய வலதுகை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவருக்கு என்ன அளவு கொடுக்கிறோம், நம்முடைய காணிக்கைகள், ஏழைகளுக்கு எந்த அளவுக்கு உதவுகிறோம். ஆண்டவர் அன்றைக்கு ஏழைகளுக்கு உதவுகிறது ரொம்ப அதிகமாக. இந்த காணிக்கைன்னு சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நாம் எப்போதுமே நாம் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவர்கள் நினைக்கலாம். கொடுக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியம் என்னவென்றால், நம்முடைய வலது கை என்று சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு ஊழியத்தை தாங்க வேண்டும். நீங்கள் தான் எந்த அளவுக்கு ஊழியத்தை தாங்குகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு கொடுப்பீர்களோ வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. சரி, அடுத்த 4வதாக மார்க் 1:23. மார்க் 1:23. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அங்கே நான் பார்க்கிறோம், ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் சந்திக்கிறதான 4வது ஆள் யார் என்று சொன்னால் ஒரு வாலிபன். அந்த வாலிபனுக்கு வலது கை, இவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அசுத்தான். எந்த அளவுக்கு நாம் நம்ம வாழ்க்கையில் வாலிபர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், அந்த பிரசங்கி 12 வாசிங்கள். பிரசங்கி 12 வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிஸ்டரை நினை. வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிஸ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பும். பிரசங்கி 12:1. அது சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவா, நல்லா குறிச்சு வழங்க. வாலிப பிராயத்தில் உன் சிஸ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் தீங்கு நாட்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்துருக்கீங்களா? அதில் வயசான ஆட்களுக்கு 12 தீமைகள் இருக்கு. எதெல்லாம் போகும்னு சொல்லி இதை வாசிக்கும் போல எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா நீங்கள்லாம் வாலிபர்கள், நான் கிழவன், சரியா? நான் 80 வயசுக்கு மேலே உள்ள ஆள். இந்த வருஷம் அந்த 18 காரியங்கள் சொல்லியிருக்கு. அந்த 12 காரியங்களை அந்த வாசிங்க. நான் ஒன்றா சொல்கிறேன், 18 சொல்ல முடியாது. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சூரியன்னா யாரு? தகப்பன். சந்திரன்னா தாய். நட்சத்திரங்கள்லாம் என்னது? சகோதர சகோதரிகள். இவைகளாம் போக முடியல. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. இது என்னது? வீட்டு காவலாளிகள் என்ன தெரியுமா? நடக்கிறது ஒழுங்காக நடக்க முடியும். இப்போ நான் நடக்கணும்னா யாராவது என் கையை பிடிச்சாதான் நான் நடக்கலாம், இல்லைன்னா குப்பரடிச்சு விழுந்துக்கிறாங்க. அதான் வீட்டு காவலாளியை தள்ளாடி. பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம்னா என்னது? வாயா, பல்லுன்னு சொல்லு. நீ வாயா, பல்லு 32. இப்போ நான் என்கிட்ட 32 பல்லு இருக்கு. எல்லாம் உண்மை நினச்சிடாத. பல்லு இருந்தால் தான் சொல்லு இருக்கும். பிரசங்கம் பண்ணணும்னா இது இருக்கணும், பல்லு இருந்தால் தான் முடியும். இப்படி 18 காரியங்கள் கேட்டு ஆட்களுக்கு இதை வாசிங்க. சும்மா வேத வசனத்தை வாசித்து போகிறீங்க. இந்த 18 வாசிக்கும் போது எனக்கு பயமாக இருக்காடா பாவிக்கலாம், பல்லு போயிடும். அப்புறம் இன்னொன்று வாசிக்க பாரு சொல்கிறேன் பாருங்க. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். பலகனி வழியானா என்னது? கண். இப்போ நல்லா தெரியுது. இந்த கண்ணாடி இல்லைன்னா அதுவும் போச்சு, 2 தெரியும். சிலருக்கு 4 தெரியுது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். வாலிப பிராயத்தில் அவனுக்கு என்ன பிடித்திருந்தது? பிசாசு. என் சபையில் நான் பரமக்குடியில் இருக்கும்போது ஒரு பையனை அவருடைய பெற்றோர் கொண்டு வந்தாங்க. இவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அதை நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் 6 பேர் பிடிக்கணும். 6 பேர் பிடிச்சா தான் அந்த வாலிபனை நாங்கள் ஜெபம் பண்ண முடியும். 41 நாட்கள் ஜெபம் பண்ணணும். நீங்களும் நான் சாதாரண நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அங்கே சொல்ல, வாலிபனே எனது பிசாசு நீங்க வேண்டுமானால் அவன் யாரை போல இருக்கிறான்னு சொன்னால், மார்க்கு சுவிசேஷத்தில் லேகியோன்
லேகியோன்னு என்ன தெரியுமா? 6000 பிசாசுகள், 6000 பிசாசுகள் உள்ள வாலிபர்லாம் இருந்திருக்கா. நீங்களும் நானும் ஆண்டுடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த அசுத்தாய் வராதபடி, நம்முடைய பிள்ளைகளையோ குடும்பத்தையோ தொடாதபடிக்கு ஆண்டவர் 4வதாக அந்த வாலிபனுடைய பிசாசு. நாங்கள் 41 நாட்கள் ஜெபம், ஒவ்வொரு நாளும் 6 பேர்கள் பிடித்து கொள்வோம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே அசுத்தாவி நீங்கும். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடிக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டரில் ஒரு ஆலயம் இருக்கிறார். அது என்ன ஆலயம்னா, நல்ல பாம்பு மணங்குற ஆலயம். இந்த பையன் அங்கே தான் அடிக்கடி போயிருந்திருக்கிறான். அந்த பிசாசு தான் அவனை அதிகமாக இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சாதாரணமான ஆட்கள் நினைக்காய். நீங்கள் ஆண்டுடைய நாமத்தால் உங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சொல்லுகிறேன், அதை நேற்று வாசித்தேன். ஒவ்வொருவரும் நாம் வக்கீல்களாக இருக்கிறோம். வக்கீல்கள் என்றால் என்னதான் படிக்கிறோம்? சட்ட புத்தகத்தை படிக்கணும். வேத வசனத்தை நல்லா படித்தீங்கன்னா சட்ட புத்தகத்தை படிக்கணும். அந்த சட்ட புத்தகம் படிக்கும் வக்கீல் நேற்று வாசித்தேன். அது இன்னொரு செய்தி சொல்லுறேன். நீங்களும் நானும் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த பிசாசை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை கட்டும் பொழுது ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். இன்றைக்கு அவன் அதே பரமக்குடியில் ஒரு இருந்தான். இப்போ மலேசியாவில் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 5வதாக லூக்கா 13:16 வாசிங்க. 5வதாக லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அங்கே பார்க்கிறோம் 13:16 வசனத்தை தெளிவாக நீங்கள் பார்க்கிற பொழுது, அந்த அம்மாவுக்கு வயசு எத்தனை? 18 வருஷம். அவளுக்கு என்னது? கூனியாக இருந்தாள். அவள் 18 வருஷம் அவள் கூனியாக இருந்த. நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் எதிர்புறத்தில். என் ஆண்டவராகிய இயேசு ஆலயத்தின் எதிர்புறத்தில் பிரசங்கம் பண்ணுகிறாள். இந்த 18 வருஷ அந்த அம்மா காணிக்கை போடுகிறார். இதை தூரத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். அந்த 18 வருஷம் நம்ம காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுடைய காரியங்களை ஆண்டவர் எப்படி வெளியாக்கார் பாருங்க. 1ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிலாத்து சில கலிலேயருடைய லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்பது குறித்து, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். இந்த விதவைகளை பற்றி நாம் பார்க்கும் போது, இவள் 18 வருஷம், அந்த அம்மா 18 வருஷம் ஆலயத்துக்கு வர்றான்னா எந்த அளவுக்கு சோர்ந்து போகாமல். நாம் ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அந்த அம்மாள் கூனியாக இருந்தாள். கூனினா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் லுக்கிங் ஒன்லி டு தி வேர்ல்ட்லி திங்ஸ் பட் த எர்த்லி திங்ஸ். உலக பொருட்களை குறித்தோ, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்தோ, உலக பிரகாரமான பழங்களை குறித்தோ, பதவியை குறித்தோ இந்த அம்மாள் அதிகமாக கஷ்டப்பட்டாள். 18 ஆண்டு காலம். அந்த 18 ஆண்டு காலம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் வாட் இஸ் அவர் ஐ லுக்கிங் அன்டு காட்? நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? எந்த ஆசீர்வாதத்தை? அதுதான் மிக முக்கியம். நாம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த அம்மாளுக்கு 18 ஆண்டு காலமாக அவள் பூமியை நோக்கி கொண்டிருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக நாம் எதை சாதிக்க வேண்டும், ஆண்டவருக்காக எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில அந்த நோக்கம் இருக்க வேண்டும், அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அப்பொழுது அந்த கூனியிலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். 6வதாக நாம் வாசிப்போம் லூக்கா 2:27. லூக்கா
2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், வசனத்தை நல்லா வாசிக்கும் போது அங்கே வருகிறது யாருன்னு சொன்னா சிமியோன். சிமியோன் என்கிறவன் ஆண்டவருடைய ரபி. அவன் யூதர்களுடைய ரபியாக இருந்தான். நீங்க பாடங்களை படிக்க வேண்டுமானால் நாங்கள் போய் அதிகமாக நாங்கள் தேடுகிறது யாருன்னா ரபியை தேடும். ரபிகள் தான் சரியான அளவில் நமக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ரபியிலே ஒருவன் தான் சிமியோன். அந்த சிமியோன் அவன் போகும் பொழுது வேத வசனத்தின்படி 27 அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயம் வந்திருந்தான். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம what kind of spirit that have led you into the house of God, எந்த ஆவியினாலே வந்திருக்கிறோம். நாம் ஏதோ சாதாரணமாக ஆலயத்துக்கு வரோம் நினைக்க கூடாது. ஆலயத்தில் ஆவியின் you must be led by the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே. இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் கூட கையில் பைபிள் கிடையாது, அதை ஆராதிக்கிறது கிடையாது. வாட் இஸ் their இன்டென்ஷன்? உங்களுடைய அந்த நோக்கம் என்ன? உங்களுடைய அந்த ஏவுதல் என்ன? அவன் அங்கே சொல்லப்படுது ஆவியில் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். வாசிங்க. இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அங்கே நாம் பார்க்கிறோம் மரியாளும் அங்கே நாம் பார்க்கிறோம் தகப்பனாய் இருக்கிறதான அதை யோசிப்போம். அவ்விதமாக வந்திருக்கும் பொழுது ஆண்டுடைய நாமத்தினாலே 8ஆம் நாளிலே யூதருடைய கணக்கின்படி குழந்தைக்கு அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுவார்கள். அப்படி பண்ணும் பொழுது ஏன் 8ஆவது நாள் என்று சொல்லி நம்முடைய மெடிக்கல் சயின்ஸை நான் பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தை பிறந்து 7 நாட்களுக்கு நம்முடைய இரத்தமானது உறையாது. இப்போ வெட்டினோம்னு சொன்னால் அந்த இரத்தம் வெளியே போச்சுன்னா உறையாது. 8ஆம் நாளிலே தான் உறைய ஆரம்பிக்கும். யூதர்கள் அந்த 8ஆம் நாளிலே தான் விருத்த சேதனம் பிள்ளைக்கு. அதுபோல் ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு ஆண்டவரை உடைய வார்த்தையின்படி தன்னுடைய வயசு முடிஞ்சு போச்சு. 80 வயதுக்கு மேலே, அவனுக்கு வயசு 84 வயதுக்கு மேலே அவன் இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் பிறந்த குழந்தையை கொண்டு வந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை கைகளிலே ஏந்தி இருக்கிறார். நீங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் ஆண்டவர் இருக்கின்றாரா? அந்த 2 வயது குழந்தை, 2 வயசு குழந்தைன்னு சொல்ல உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மதுரையில் உள்ளதான சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு நாளில் என்னை அழைத்திருந்தார்கள். என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட 30 வயது உள்ள ஒரு வாலிப பையன் நின்னான். அவனுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்க என்று சொல்லி அழைத்திருந்தார்கள். போனேன். அவனிடத்தில் ஆண்டரை பற்றி சொல்லும் பொழுது அவன் சொன்னான், ராஜபாளையத்தில் நடந்த கதை. ராஜபாளையத்தில் என்னுடைய குடும்பத்தில் அவர்கள் சொத்துக்களை வரமாட்டேன்னு சொன்னதுனால என்னுடைய சொந்தக்காரர்களை நாங்கள் தீயிட்டு கொளுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு 2 வயது பிள்ளை, 2 வயது ஆண் குழந்தை, மற்றவெல்லாம் தீ எரிந்து கொண்டு இருக்கிறார். 2 வயது உள்ள ஆண் குழந்தை இவனுடைய கால் அருகே வந்து இருக்கிறார். இவன் ஒரு நல்ல மனுஷனா என்ன செய்திருக்கணும்? அந்த 2 வயசு பிள்ளைய பாதுகாத்திருக்கணும். இவன் என்ன செய்தான்? கையில் இருந்த பெரிய கத்தியை வச்சு ஒரே குத்தா குத்தி அது 2 வயசு குழந்தையும் நெருப்பில் எழுதி. அந்த 2 வயது குழந்தை மயந்தால இவனுக்கு தூக்கு தண்டனை. அந்த தூக்கு தண்டனை அன்றைக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அவன் அந்த இடத்துல நின்று கொண்டான். அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருந்தேன். நான் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம். அவன் சொன்னான், பாஸ்டர், யூ ஹவ் டோல்ட் மீ இந்த காஸ்பல், சுவிசேஷத்தை எனக்கு சொன்னீர்கள், நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன், இப்போ நான் தூக்கு கயிற்று முன்பாக நிற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் பரலோகம் போவேன்,
நிச்சயமாக உங்களை நான் பரலோகத்திலே சந்திப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அதே காரியத்தை பரலோகத்திலே சந்திக்க முடியுமா? கேன் யூ மீட் மீ இன் ஹெவன்? இன்னைக்கு பரலோகத்திலே சந்திக்க முடியுமா? அவன் பரிசுத்தாவின் ஏவுதலினாலே சிமியோன் ஆலயத்துக்கு வந்தான், குழந்தையை கரங்களில் ஏந்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களுடைய கரங்களில் குழந்தையை தந்தால் அந்த இயேசு என்கிற குழந்தையை எந்த அளவுக்கு நாம் வளர்க்க போகிறோம்? 2 வயது குழந்தையை நான் பார்க்கிறேன். அந்த குழந்தை நடந்த காரியம் சொன்னதால் இன்றைக்கும் நான் ஞாபகத்தில் வைத்திருக்கேன். அவன் அன்னொன்று ஞாபகம், அவன் இங்கிலீஷில் தான் பேசுவான், ரொம்ப நல்ல நாலேஜ் உள்ளவன். பாஸ்டர், ஐ வில் மீட் யூ இன் ஹெவன் ஆஃப்டர் ஐ ஹவ் கான் இன் டு ஹெவன். பரலோகராஜ்யத்துக்கு போன பின்பு உங்களை நான் காண்பேன் என்று இன்றைய வரைக்கும் ஞாபகம். அப்போ நீங்கள் ஆலயம் வரும் பொழுது இது சாதாரணமாக வருகிறதல்ல, நம்மோடு கூட ஆண்டவன் வர வேண்டும், ஆண்டவருடைய வழி நடத்தல் இருக்க வேண்டும், ஆண்டவன் அழைத்து வர வேண்டும். அடுத்ததாக நமக்கு கடைசியாக லூக்கா 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அங்கே நாம் பார்க்கிறோம், 84 வயதுள்ள விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் வாசி. எந்த அளவுக்கு நாம் உபவாசம் பண்ணுகிறோம், எந்த அளவுக்கு நாம் ஜெபம் பண்ணுகிறோம்? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய முகத்தை பார்த்தோமா? ஒவ்வொரு நாள் எழும்பும் பொழுதும் ஆண்டுடைய முகத்தை பார்த்து ஆண்டுடைய அந்த சொல்லை கேட்டு ஜெபம் பண்ணுகிறதை விட ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல ஞாபகத்தை வைத்துக்கொள்ள. நீங்கள் நானும் ஜெபிக்கிறது ஒரு காரியம், அது தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீர் என்ன பதில் தருகிறேன்? நான் சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொல்லுவார், அவசரப்படாதே. ஆண்டவருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன். அந்நாள் அந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவாலயத்தை விட்டு நீங்காமல், அது எவ்வளோ பெரிய காரியம். அன்றைக்கு தேவாலயத்துக்குள்ளே போகிறதே பெரிய காரியம், அதிகமாக போக முடியாது. அந்த தேவாலயம் போனால் அவன் வாசலில் தான் இருக்க முடியும், ஆசாரியர்கள் தான் உள்ளே போக முடியும். அது அவன் சொல்லுகிறான், கிட்டத்தட்ட இவர்கள் 33 அடி தூரத்தில் இருக்கணும். ஆண்டவரை விட்டு 33 அடி தூரத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் 7 அடி தூரத்தில் அந்த உடன்படிக்கை அந்த பெட்டி பக்கத்தில் போக முடியும். நீங்களும் நான் இன்னைக்கு எவ்வளோ தைரியமாக இந்த ஆலயத்தில் நாம் இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஆண்டவரை நோக்கி நாம் பாடுகின்றோம். அவன் அப்பொழுது வேத வசனத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி 3 காரியங்கள், உபவாசம், ஜெபம், ஆராதனை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு உபவாசிக்கிறோம்? உபவாசம் என்றால் நம்ம உபவாசம் போல அல்ல, அதை நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அவர்கள் மிகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபம் பண்ணுகிற பொழுது பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் நம்மளோடு என்ன உறவார்? ஜெபம் என்றால் என்ன? நம்முடைய உறவு. ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது, நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ என்ன செய்வாய்? சாவுங்கிறது எபிரேய பதம் மூட் என்பது. மூட் என்பதை தான் முஸ்லீம்கள் இன்னைக்கு மூத்து, அவர் மவுத் ஆயிட்டாருன்னு சொல்லுவார். மூட் என்பதா மவுத் என்று அவர் சொல்வார். அந்த மவுத்தாய்விட்டால் என்ன அர்த்தம்? நீ சாகவே சாவாய். ஆதாம் செத்தானா? அதை கொண்டு 20 பரம்பரையில் நேற்று உட்காந்து வாசித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு பரம்பரையிலையும் என்னென்ன காரியங்கள் செய்யப்பட்டதுன்னு அதில் நம்ம பார்க்கும் பொழுது, மூத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஆண்டவரோடு உள்ள தொடர்பு, the communication with God, the relationship with God, தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ளதான செய்தி உறவு. நமக்கும் ஆண்டவருக்கும், ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பனோடு கூட நாம் எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறோம். நாம் இன்றைக்கு
சாதாரண உலக பிரகாரமான தவப்படத்திலே பார்க்கிறது போல தேவ சமூகத்திலே நாம் காண வேண்டும். அப்போ 7 விதமான காரியங்களிலே தேவ சமூகத்திலே பார்க்கும் பொழுது இந்த அன்னாளை போல அவள் இன்னொரு காரியம் என்னமா, அவள் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின்படி வசனங்களிலே அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய திட்டங்களை சொல்வார்கள். நீங்கள் தான் இன்னைக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அந்த வேத வசனங்களின் மூலமாக தீர்க்க தரிசனம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய தேவைப்பட்டவர்களுக்கோ நாம் சொல்ல வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொடுக்கிற பாடம் என்ன? முதலாவதாக நாம் சப்பானியாக இருந்தாலும் நேரப்பட ஆண்டரை தேட வேண்டும். இரண்டாவதாக ஆண்டுடைய நாமத்தினாலே ஆண்டவர் கேட்கும் பொழுது நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது சரி என்று உடனடியாக பதில், அந்த உடனடியான பதிலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நம்முடைய காணிக்கை தசமாகவும் ஏழைகளுக்கு கொடுத்தார். நான்காவதாக அசுத்தாவிகள் நீங்குகிற வாலிபர்கள். இன்னைக்கு அநேகர் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஜெபித்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். ஐந்தாவதாக அந்த கூனி 18 ஆண்டுகள் உலகத்தையே சிந்தித்து கொண்டிருந்தார். ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது சிமியோன். ஏழாவதாக அன்னாள். அப்போ 7 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த 7 அனுபவங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். தேடி வந்திருக்கிற நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கை தசமபாகம் ஏழைகளுக்கு உதவுதல் அதில் முதன்மையாக இருக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.